வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி சுட சுட சாதம் வடிச்சாச்சு. எப்போதும் போல் சாதம் வடிச்சாச்சு. காலையில் பாப்பா மினி இட்லி பொடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லஞ்சு செஞ்சேன். பையனுக்கு ஸ்கூல் லீவு. சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் செண்டாக போட்டுட்டு நல்லா முழு பெரிய பூண்டு, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய்லாம் போட்டு காரக்குழம்பு தாங்க வச்சுருக்கேன். நல்லா 2 நாளைக்கு சேர்த்தே வச்சாச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு அந்த குழம்பை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்றதுனால நம்ம சேர்த்தே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்படி இருக்குது பாருங்கள், குழம்பு பார்க்க சொல்லி சூப்பராக இல்லை. உங்களுக்கு ரெசிபி வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரட் பீன்ஸு சிறுபருப்பு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். நல்லா பூண்டெல்லாம் தட்டி போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. 2 ரெசிபி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஷார்ட்ஸாக வரும், ஒன்று வீடியோவாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம், காரக்குழம்பு சாம்பார் எது வந்தாலும் அப்பளம் இருந்தால் நல்லாயிருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் அப்பளமாக வறுத்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் விடுதா ஃப்ரெண்ட்ஸ், சாதம், காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் அப்பளம், இவ்வளோ தான். கூடவே பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலையை முடிச்சாச்சு. கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கையோட துணி போட்டு எடுத்தாச்சு. எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ஃப்ரீ தான், இருந்தாலும் இந்த டைம் நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்க வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா நான் நைட்லையும் பக்காவாக க்ளீன் பண்ணிடுவேன், மார்னிங்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக க்ளீன் பண்ணிடுவேன். பாத்திரம்லாம் கூட சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். சிங்கில் எப்பயுமே சாமானே இருக்காது, அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பேன். கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா லேட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் எடிட் பண்ண போகிறேன். தேங்க்யூ.